திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்திற்குச் சென்று சனி பகவானை தரிசிப்பது ஒரு பெரும் பாக்கியம். ஆனால் தூரம் காரணமாக செல்ல முடியாதவர்களுக்கு நம் ஊருக்கு அருகிலேயே சனி பகவானின் அருளாசி பெற்ற அற்புதமான ஆலயங்கள் உள்ளன. சென்னையில் பல்லாவரம் அருகே பொழிச்சலூரில் அகஸ்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இங்குள்ள லிங்கத்தை அகத்தியர் பூஜித்துள்ளார். சனி பகவான் சிவபெருமானை வழிபட்ட தலம் என்பதால் இதை வடதிருநள்ளாறு என்று அழைக்கின்றனர். சென்னையின் மேற்கு மாம்பலத்தில் சாந்தமூர்த்தியாக நீலாம்பிகையுடன் காகே வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார் சனீஸ்வரர். இவருடன் பஞ்சமுக அனுமார் மற்றும் யக்ஞ விநாயகரும் அருள் பாலித்து சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கின்றனர். திருவள்ளூர் அருகில் அருங்குளத்தில் அகத்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. சனி பகவானே நேரில் வந்து பிரதிஷ்டை செய்த தலம் இது. இவரை தரிசித்தால் சனி பாதிப்புகள் நீங்கும் என்று சனி பகவானே வரம் பெற்றுள்ளார். திருவண்ணாமலை அருகில் உள்ள ஏரிக்குப்பத்தில் யந்திர சனீஸ்வரர் உள்ளார். 2.5 அடி அகலம் 6.5 அடி உயரத்துடன் சிவலிங்க வடிவில் காட்சி தரும் இவர் உச்சியில் சூரியன் மற்றும் சந்திரனுடன் நமசிவாய மந்திரங்கள் பொறிக்கப்பட்ட சிலையாக திகழ்கிறார். மதுரை மாவட்டத்தில் திருவாதவூர் திருமறைநாதர் கோயில் உள்ளது. மாண்டவிய முனிவரின் சாபத்தால் கால் முடமான சனி பகவான் இங்கு நீராடி இறைவனை வணங்கிச் சாப விமோசனம் பெற்றார். இன்றும் இங்கு சனி பகவான் தனி சந்நிதியில் அருள்கிறார். விழுப்புரம் அருகே உள்ள கோவியலூர் வாலீஸ்வரர் ஆலயத்திலும் புதுக்கோட்டை மாவட்டம் எட்டியத்தளி அகத்தீஸ்வரர் ஆலயத்திலும் சனி பகவான் சந்நிதிகள் உள்ளன. எட்டியத்தளி தலம் தொண்டை மண்டல மன்னன் ஒருவனுக்காக அகத்தியரால் வழிநடத்தப்பட்ட சிறப்பு வாய்ந்த இடமாகும். விழுப்புரம் மாவட்டம் முராண்டியில் 27 அடி உயர பஞ்சலோக விக்கிரகமாக சனி பகவான் அருள்கிறார். அவருக்கு எதிரே 54 அடி உயர விநாயகர் சனி பகவானின் உக்கிரத்தை குறைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளார். கும்பகோணம் அருகே திருக்கோடிக்காவலில் பால சனியாக குழந்தை வடிவில் யோக நிலையில் அரைக்கண் மூடி சனி பகவான் அமர்ந்துள்ளார். அதேபோல் ஸ்ரீவாஞ்சியம் தலம் காசிக்கு நிகரானதாக கருதப்படுகிறது. அரையணி நல்லூர், திருநெல்லிக்காவல், இடும்பாவனம் ஆகிய பாடல் பெற்ற தலங்கள் அனைத்தும் சனி பகவான் தம் பாவங்களைப் போக்கிக் கொள்ள ஈசனை வழிபட்ட புண்ணிய தலங்களாகும். ஈரோடு மாவட்டத்தில் குருமந்தூர் மற்றும் கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயங்களிலும் சனி பகவான் தனி சந்நிதிகளில் அருள்கிறார். திருநள்ளாறுக்கு இணையான வழிபாடுகள் இங்கும் செய்யப்படுகின்றன. நெல்லை அருகே உள்ள ஸ்ரீவைகுண்டம் நவகைலாய தலத்தில் சனி பகவானின் அம்சமாக ஈசன் அருள்கிறார். இங்கு மனம் போல மாங்கல்யம் மற்றும் இழந்த சொத்துகள் கிடைக்க பிரார்த்திக்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதேபோன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.